சகல ஜனங்களும் நம் இனம். அன்பு என்னும் ஒன்றுதான் அகிலம் போற்றிடும். ஆற்றல் வாய்ந்த மதம் அது தந்திடும் ஆனந்தம். டாக்டர், 30 வருஷமா காந்தி நாடகம் நடத்துறேன்டா. காந்தி செத்தப்பெல்லாம் கை தட்டி சிரிச்ச மக்களை தான் பார்த்திருக்கேன். ஆனா கோட்சேவை எதுக்கணும்னு ஒவ்வொருத்தனுக்கு மட்டும்தான் தோணி இருக்கு. 800 வருஷத்துக்கு மேல நாயை விட கேவலமா அடிமைப்பட்டு கிடந்த நமக்காக அஹிம்சை யுத்தம் செஞ்சு நம்ம எல்லாரையும் தலை நிமிர்ந்து நிக்க வச்சு கடைசியா நமக்காக தம் உயிரையே பலி கொடுத்த காந்தி மகாத்மாவை இன்னைக்கு நாம எல்லாரும் மறந்துட்டோண்டா. நன்றி மறந்துட்டோண்டா. காந்தின்னா சாதாரண இல்லடா. காந்தினா ஒரு ஆதர்சம். காந்தினா ஒரு சித்தாந்தம். காந்தினா ஒரு மதம். காந்தினா அதுக்கு பேரு சத்தியம். மாறணும். காந்தி கனவு கண்ட மாதிரி இந்த நாடு மாறணும். அவர் விருப்பப்படி இந்த நாடு வன்முறை இல்லாத தேசமா மாறணும். அப்பதான் அவர் கனவு கனவா. காந்தி, காந்தி, காந்தி. ज्ञानेन तु तदज्ञानम् येषां नासितमात्मनः तेषामादित्यवज्ञानं प्रकाशयति तत्परम्। காந்தினா ஒரு ஆதர்சம். காந்தினா ஒரு சித்தாந்தம். காந்தினா ஒரு மதம். காந்தினா அதுக்கு பேரு சத்தியம். அந்த கொடி மேல கைய வச்சத கைய வெட்டி போட்டுருவேன். ஜாக்கிரதை.
மன்னிச்சுக்கண்ணா, பிரச்சனை வேண்டாம். கையறா. காந்தி மேல ஓ கட்சி கொடியை கட்டலாம்னு நினைக்கிறியா? காந்தி மேல யார் கொடியும் வேண்டாண்ணா. பிளீஸ் அண்ணா, நம்ம பிரச்சனைகள் அவரை இழுக்க வேண்டாம். சொல்லிட்டே இருக்கேன். வேண்டாம்டா. காந்தி சத்தியம், பிரச்சனை வேண்டாம். இந்த ஏரியாவிலே பெரிய ரவுடி தானே நீ. கை வைடா பாப்போம், கை வைடா பாப்போம். உன் கையில இருக்கிற துப்பாக்கி வெடிச்சா கேஸ், என் கையில இருக்கிற துப்பாக்கி வெடிச்சா டியூட்டி. நீ துப்பாக்கிய போடலன்னா மோகன முட்டை உடைஞ்சிருக்கான். ஐயா தாசு,
மக்களை மிரட்டி வெறியாட்டம் போட்டுட்டு இருந்த காந்தி நகர் ரவுடி தாஸ் ஆச்சரியமாக நேற்று முதல் காந்தியவாதியாக மாறினார். தாஸோட இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணம் அவரோட காதலியும் ஹைகோர்ட் அட்வொகேட்டுமான கிருஷ்ணவேணி. லட்சம் தடவை சொன்னாலும் கேட்கலையா நீ? வெட்டி பசங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு ஆடு மாடு வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்க. இந்த ஆள் என்னடானா இங்கே இருந்துகிட்டு பொண்ணை வச்சு நமக்கெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க. அப்போ ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அப்ப நம்ம கட்சியில பொண்ணு அவன் கட்சியில 2 வருமானம் வரும்ல. பொண்ணு அந்த தாஸ்க்கு வேலை செய்யறாயா? இருமா, என்ன பேச நீ? ஒரு பாவமா நம்ம குடுக்கிற சம்பள பணம் இவனுக்கு பத்தலையே என்னவோ. வேற வேலை பார்க்கணும்னா கூட வயசாகி போச்சு இல்ல, அதுதான் என்ன செய்யலான்னு யோசிச்சிருப்பாரு. வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்காரு, அதுல ஒருத்தி சூப்பர் ஃபிகர். ஏதோ பணத்துக்காக பெத்த மகளையே. சார் நீங்களுமா இப்படி பேசுறீங்க? உன் நிலைமையில நான் இருந்து உன் பொண்ணு பண்ண மாதிரி என் பொண்ணு பண்ணிருந்தா அவனை அவளை துண்டு துண்டா நறுக்கி நாய்க்கு நறுக்கி